தற்போது காவிரி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் திமுக அவசர மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. இது குறித்த அண்மை செய்தினை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காவிரி விவகாரம் தொடர்பாக தற்போது திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த அண்மை செய்தினை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காவிரி விவகாரம் தொடர்பாக தற்போது திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு உடனே தண்ணீர் திறந்துவிடக் கோரி இந்த மனுவில் தற்போது கேட்டுக்கொள்ளப்பட்டு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு உடனடியாக தண்ணீர் திறந்துவிடக் கோரி தற்போது திமுக சார்பில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் தற்போது அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசுந்தரி. குணசுந்தரி, இது குறித்த விவரங்களை பற்றி விடுங்க. வணக்கம் வருண்யா. காவிரி நீர் திறந்துவிடக் கோரி உச்ச நீதிமன்றத்தில் திமுக அவசர மனு ஒன்றை தற்பொழுது தாக்கல் செய்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை உடனடியாக திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்ச நீதிமன்றத்தில் திமுக தற்பொழுது அவசர இடைக்கால மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. திமுக விவசாயிகள் அணி செயலாளர் AKS விஜயன் மூலம் சிவில் மேல்முறையீட்டு இந்த மனு தாக்கல் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மனுவின் வரைவை மூத்த வழக்கறிஞர் P. வில்சன் தயாரித்து இறுதியும் செய்திருக்கிறார். இந்நிலையில் தான் மனுவில் குறிப்பாக பல்வேறு விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. 2018 பிப்ரவரி 16 உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய காவிரி தொடர்பான தீர்ப்பை முழுமையாக அமல்படுத்தவும், அதே போன்று காவிரி நீர் ஒழுங்குமுறை குழு மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவுகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் பல்வேறு அம்சங்கள் அடங்கிய ஒரு மனுவாகத்தான் தற்பொழுது திமுக சார்பில் தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஜூலை 28 காவிரி நீர் ஒழுங்குமுறை குழு மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த உத்தரவுப்படி 15 நாட்களுக்கு தினமும் 3500 கன அடி தண்ணீரை பிழிகுண்டுவிலும் திறந்துவிட உத்தரவிட வேண்டும் என்றும் இந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அத்துடன் விகிதாசார அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய 9.46 TMC நீர் பற்றாக்குறையை ஈடு செய்யும் வகையில் 15 நாட்களுக்கு தினமும் சுமார் 7000 கியூசெக்ஸ் தண்ணீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிடவும் இந்த மனுவில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கர்நாடக அணையில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவையும் பிலுகுண்டுவிலும் கிடைக்கும் நீரின் அளவையும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் தினசரி கண்காணிப்பு என்பதை மேற்கொள்ள வேண்டும். அதன் அமலாக்க நிலை குறித்து உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடவும் இந்த மனுவில் கோரப்பட்டிருக்கிறது. சட்டப்பூர்வ அமைப்புகளின் உத்தரவுகளை கர்நாடக அரசு பின்பற்றாததால் காவிரி டெல்டா பகுதி விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உச்ச நீதிமன்றம் உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் இந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மேல்முறையீட்டு வழக்கில் திராவிட முன்னேற்ற அதாவது திமுகவை காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தையும் ஒரு தரப்பினராக இணைத்துக் கொள்ளும் வகையிலும் இந்த திமுக தற்பொழுது முன்னெடுப்பு எடுத்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான இந்த காவிரி நீர் உடனடியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று திமுக சார்பில் தற்பொழுது இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.